சொல்லு காஞ்சனா. சொல்ற காஞ்சனா இப்ப கொல்ற காஞ்சனாவா மாறிட்டா. அதுவும் தங்கதுரையவே கொல்ற காஞ்சனாவா மாறிட்டா. என்ன உளர்ற? நீ தங்கதுரை மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். அதான் அதான் கௌரிங்கிறது. கௌரினா கௌரிதான். உன்ன மாதிரி ஒருத்தி என் கூட இருந்திருந்தா இந்த உலகத்தையே உண்டில்லன்னு பண்ணிருப்பேன். ஏன் கெட்ட நேரம் நீ எனக்கு ஜென்ம விரோதியா போயிட்ட. வளவளன்னு பேசாம சொல்ல வந்ததை சொல்லு. ஆமாமா, டைமும் ரொம்ப காஸ்ட்லி. அதுவும் எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. சொல்ல வந்ததை சுருக்கமாவே சொல்லிடுறேன். என் தங்கதுரை மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. கெட்டவ ஏன் கூட வாழாம திலகா மாதிரி நல்லவ கூட தான் ஜோடி சேர்ந்து வாழ்வாராம். ஆனா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நீலாவதி போன இடத்துக்கே தங்கதுரை மாமாவை பேக் பண்ணிரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல உன் கருத்து என்ன? இத பாரு, இந்த பேச்செல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஒழுங்கா தங்கதுரை பேச்ச கேட்டு ஊரை விட்டு ஓடி போயிடு. நாங்களும் போனா போது தொல்லைன்னு உன்னை கண்டுக்காம விட்டுடுறோம். ஆமா கௌரி, காஞ்சனா ஒன்னும் டம்மி பீஸ் இல்ல, கில்லி கில்லி பீஸ். இப்ப காஞ்சனா தாக்கல் சொல்ற லெவல்லையோ இல்ல தலைமறைவாகிற நிலைமையிலயோ இப்ப இல்ல. தங்கதுரைய போட்டு தள்ளுற நிலைமையில இருக்கேன். நீ நம்பலல? நான் தங்கதுரைய தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறத நீ நம்பலல? என் காதல் மேல சத்தியமா சொல்றேன். தங்கதுரை இப்போ என்னோட கத்தி முனையில நிக்கிறான். என் கழுத்துல அவன் கட்டின தாலி மேல சத்தியமா சொல்றேன். தங்கதுரை வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கான். தங்கதுரை வாழணுமா இல்லையாங்கிறத இப்போ இந்த நிமிஷம் நீ தான் டிசைட் பண்ணணும். காஞ்சனா, என்ன சொல்ற? தங்கதுரை உயிரோட வாழணும்னா பாண்டியம்மாவோட சொத்து அதிகாரப்பூர்வமா என் பேருக்கு ரிஜிஸ்டர் ஆகணும். அடுத்ததா பிற்காலத்துல நாங்க யாரும் சொத்துல பங்கு கேட்க மாட்டோம், உரிமையும் கேட்க வரமாட்டோம்னு நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு தரணும். இது ரெண்டும் நடந்தா தங்கதுரை உயிரோட உங்க கைக்கு கிடைப்பான். இல்ல அவன் போன கூட உங்க பார்வையில படாது. என்ன சொல்ற? ஏய், பைத்தியமா உனக்கு? இந்த மாதிரி மிரட்டி எவ்வளவு நாள் தான் வாழ போற? நாளை பின்ன உன்னை நான் கோர்ட்டுக்கு பண்ணிருந்தா நீ என்ன பண்ணுவ? ஏதாவது பண்ணுவேன். அது ஏன் கவலை? அத பத்தி உனக்கு என்ன இப்ப? கௌரி அம்மா, பாவம் அந்த பையன் திலகாவோட வாழணுமா, அவங்க 2 பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா. கண்ணெல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கான். என்ன பண்ணலாம்? அவன் கனா காண்ற 2 கண்ணையும் ஒரேடியா மூடிரலாமா? நம்மம்மா சரக்கு வேணுமா? நல்ல சரக்கு தான், போட்டுக்க. டென்ஷன் தானா குறையும். என்ன ஊத்தி தரவா இல்ல ஊட்டி விடவா? நான் ஒண்ணு எச்ச குடிக்கிறேன் இல்லடா. என்ன அவுத்துடுங்க, நான் நிறைய பணம் தரேன். காஞ்சனா மேடத்துக்கு துரோகம் பண்ண சொல்றியா? டேய், அவ்வளவு பெரிய துரோகி தான்டா. தாலி கட்டின புருஷனவே கட்டி போட்டவன் நல்லவளா? அந்த கதைலாம் எங்க வேணாம். நாங்கள் காஞ்சனா மேடத்துக்கு துரோகம் பண்றதா இல்லை. சரக்கு வேணா கேட்டு வாங்க, தப்பிக்கலாம் வழிக்காகாத. நன்றி கட்ட நாய்களா, என் காசை வாங்கி தின்னதெல்லாம் மறந்து போச்சா? துரோகிங்களா, நன்றி கட்ட துரோகிங்களா, நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. துரோகத்தை பத்தி நீ பேசுறிய? உன்னை நம்பின பாண்டியம்மாக்கு நீ என்னடா பண்ண? இங்க பாரு, காசு குத்தா நாங்க என்ன வேணா பண்ணுவோம், வெட்டுனா வெட்டுவோம், குத்துனா குத்துவோம். நியாய தர்மம்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒழுங்காரு, இல்லைன்னா நாங்களே டிசைட் பண்ணி உன்னை இங்கே போட்டுருவோம். இப்போ உன் உயிர் எங்க கையில. டேய் மச்சான், வாடா லைட்டா தம் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிடலாம் வா. அப்பா, இதுதான் காஞ்சனா வர சொன்ன இடம். உள்ள போலாம் வாங்க. என்ன பாக்குற? கையில இருக்கிற டாக்குமெண்ட்ல எல்லாரும் சைன் போட்டாச்சா? போட்டாச்சு. அத கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்ல.
சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவ? இத பாரு, வெட்டி பேச்செல்லாம் வேண்டாம். நீ கேட்ட மாதிரி சொத்தெல்லாம் வேண்டான்னு நாங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமா கையெழுத்து போட்டு கொண்டு வந்திருக்கோம். இத வாங்கிக்கிட்டு தங்கதுரை அண்ணனை ரிலீஸ் பண்ணு. நாங்க அவரை கூட்டிட்டு போயிட்டே இருக்கோம். கூட்டிட்டு போய் அவர் அங்க திலகா கூட குடும்பம் நடத்த வைக்க போறியா? அதெல்லாம் உனக்கு இருக்கு. உனக்கு தேவையானது சொத்து தானே, அது ஏன் கையில இருக்கு. வாங்கிக்கிட்டு ஓரமா ஒதுங்கி போயிடு. அவசரப்படாத கௌரி, கிளைமேக்ஸ் அவ்வளவு லேஸ்ல வராது. இப்பதானே டைட்டில் கார்டு போட்டிருக்கோம். இதுக்கு நடுவுல இன்டர்வெல் இருக்கு. அதுக்கப்புறமா தானே கிளைமேக்ஸ் வரும். இப்ப நிலைமை என்னன்னா, நான் வர சொன்ன ரிஜிஸ்டர் பாவி இன்னும் வந்து சேரல. அந்த பாவி பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் வர வரைக்கும் நம்ம எல்லாரும் பொதுவா பேசிட்டு இருக்கலாமே. என்ன பாண்டியம்மா அத்தை, நல்லா இருக்கீங்களா? சொத்தை என் பேர்ல எழுதி வைக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் மனசுக்கு கஷ்டமா இல்லைல்ல? கோபம் வந்தாலும் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. எப்படி வருத்தப்படுவ? நீ நல்லவளா இருந்தா வருத்தப்படுவ. நீ தான் கெட்டவளாச்சு. ஓஹோ, நீங்க மட்டும் ரொம்ப நல்லவங்களோ? சொல்லுங்க அத்தை, நீங்க மட்டும் ரொம்ப நல்லவங்களா? கௌரி சங்கரி மூலமா டாக்குமெண்ட்டை திருடுறதுக்கு ஓகேவான்னு சம்மந்தம் கேட்டப்ப ஓகேன்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவங்க நீங்க. அப்போ நீங்க நல்லவங்க. ஏய் காஞ்சனா, யார் கூட சேர்த்து வச்சு பேசுற? 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ என் அக்காவோட கால் செருப்புக்கு சமமாக மாட்ட. ரொம்ப பழைய டயலாக் தான். இருந்தாலும் உங்க விசுவாசத்துக்காக ஓகேன்ற. இங்க பாரு, மொத்தமா எல்லாத்துக்கும் கடைசியா நான் உன் நல்லதுக்காக சொல்றேன். சொத்தும் வேணாம், எங்க கூட தகராறும் வேணான்னு நீயா விலகி போயிட்டா உனக்கு நல்லது. இல்லனா இல்லனா என்ன பண்ணுவீங்க? இல்லனா என் மக மனோகரி உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிருவா. இன்னொரு மக கௌரி உன்னை கோர்ட்ல நிறுத்துவா. அதானே சொல்ல வரீங்க? ஆமா, அதேதான் சொல்ல வரேன். அந்த பூச்சாண்டிக்கு பயப்படுறவளா நான் இல்ல. முதல்ல சொத்து பக்காவா என் கைக்கு அரசாங்க ஒப்புதலோட மாறட்டும். அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும் கச்சேரி. சும்மா இந்த பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. எந்த காலத்துலயும் கெட்டவங்க நல்லவங்களை ஜெயிச்சதா வரலாறே இல்ல. ஆரம்பத்துல கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா கடைசியில நல்லவங்க தான் ஜெயிப்பாங்க. மகாபாரதமா இருந்தாலும் அதான் முடிவு, ராமாயணமா இருந்தாலும் அதுதான் முடிவு. அந்த சொத்தே நமக்கு வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தாலே போதும்னு, சொந்தத்தை விட சொத்து பெருசே இல்லைன்னு என் பாண்டியம்மா அம்மா சொன்னதுனாலதான் நான் இந்த மாதிரி உன் முன்னாடி அமைதியா வந்து நின்னுட்டு இருக்கேன். ஒரு ரெஜிஸ்ட்ரார் வர வரைக்கும் வாய மூடிட்டு ஓரமா உட்காரு. ஏன் காஞ்சனா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? எல்லா காலத்திலயும் எல்லாரையும் ஏமாத்தியே வாழ்ந்துட முடியுமா? கௌரி சொன்ன மாதிரி, பாண்டியம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த சொத்தும் வேண்டாம், எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, எங்களை நிம்மதியா வாழ விடு. ரொம்ப வருஷத்துக்கு பின்னால நான், என் அண்ணன், என் அண்ணி, என் அண்ணன் பையன் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். விட்டு விலகிடு. இத நான் அதிகாரமாவோ ஆணவமாவோ கேட்கல, யாசகமா கேட்கிறேன். விட்டுருமா, நாங்க நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம். காஞ்சனா பின்னால இருந்து நான் தான் அவளை ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காஞ்சனா நான் சொன்னதெல்லாம் கேட்டா. இப்போ நான் இவகிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், உன் சாவு. நீ கன்னால சாகணும், அதுவும் என்னால சாகணும்.